வணக்கம். ஹிந்தில உங்க முதல் உரையாடல ஆரம்பிக்கணும்னு ஆசையா இருக்கா? சூப்பர். நீங்க ரொம்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த பகுதியில ஒருத்தரை சந்திக்கும்போது எப்படி நம்பிக்கையோட பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு படிப்படியா கத்துக்க போறோம். நாம இங்க வெறும் வார்த்தைகளை மட்டும் கத்துக்க போறதில்ல, அதை எப்படி ஒரு இயல்பான பேச்சுல கரெக்டா யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நாம 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் பார்க்க போறோம். முதல்ல பேச்ச எப்படி ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது எப்படி இருக்கீங்கன்னு எப்படி கேட்கறது, மூணாவது அதுக்கு எப்படி பதில் சொல்றது, கடைசியா பேச்ச எப்படி முடிக்கிறதுன்னு பாப்போம். சரி, வாங்க முதல் ஸ்டெப்புக்குள்ள போலாம். எந்த ஒரு பேச்சையும் ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல என்ன வார்த்தைகள் தேவைன்னு பார்க்கலாம். முதல்ல வர்றது நமஸ்தே. இது நம்ம வணக்கம் மாதிரி தாங்க. இதோட அர்த்தம் நான் உங்களை வணங்குகிறேன். இது ரொம்ப மரியாதையான ஒரு வார்த்தை. அதனால நீங்க நாள்ல எப்ப வேணாலும் யார்கிட்ட வேணாலும் தயக்கமே இல்லாம இத சொல்லலாம். நமஸ்தே மாதிரியே நமஸ்கார்னு இன்னொரு வார்த்தையும் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ஃபார்மல். அதாவது ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல பேசும்போதோ இல்ல ஒரு முக்கியமான ஆளை முதல் தடவையா பார்க்கும்போதோ நமஸ்கார்னு சொன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். நம்ம தமிழ்ல காலை வணக்கம் மாலை வணக்கம் சொல்ற மாதிரி ஹிந்திலையும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்த்துக்கள் இருக்கு. காலையில சுப்ரபாத், மதியம் சுப் தோபஹர், சாயங்காலம் சுப் சந்தியா, அப்புறம் ராத்திரிக்கு சுப் ராத்திரின்னு சொல்லலாம். இதுல சுப்ரபாத் அதாவது குட் மார்னிங்கும் சுப் ராத்திரி அதாவது குட் நைட்டும் தான் ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஒருத்தருக்கு வணக்கம் சொல்லியாச்சு. அடுத்து என்ன, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கறது தானே உரையாடல அழகா கொண்டு போகும். வாங்க அதை எப்படி கேட்கலான்னு பார்க்கலாம். ஹிந்தில நீங்க எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப மரியாதையா கேட்கறதுக்கு ஆப் கேசே ஹேன் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, இந்த ஒரு கேள்வியை நல்லா கத்துக்கிட்டாலே போதும், நீங்க பெரும்பாலான இடங்கள்ல ரொம்ப சரியா பேசிடலாம். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். தமிழ்ல நீ நீங்கள்னு 2 இருக்கு இல்லையா? ஆனா ஹிந்தில 3 லெவல் இருக்கு. ஆப் அப்படின்னா நீங்கள் மாதிரி, ரொம்ப மரியாதை. தும்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ற நீ மாதிரி. தூ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் யூஸ் பண்றது. அதனால நீங்க புதுசா கத்துக்கும்போது எப்பவுமே ஆப் யூஸ் பண்றது தான் பெஸ்ட், சேஃபானதும் கூட. இப்போ ஒரு சின்ன ஆனா ரொம்பவே இம்பார்ட்டன்டான கிராமர் ரூல். நீங்க பேசுறது ஒரு ஆணிடம்னா கைசேன்னு சொல்லணும். அதுவே ஒரு பெண்ணிடம்னா கைசின்னு கேட்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணிடம் ஆப் கைசி ஹைன் அப்படின்னு கேட்கணும். இந்த சின்ன வித்தியாசம் தான் உங்க பேச்சை இன்னும் அழகாக்கும். சரி, கேள்வி கேட்க கத்துக்கிட்டாச்சு. இப்ப அதே கேள்வியை நம்மகிட்ட யாராவது கேட்டா அதுக்கு எப்படி நம்பிக்கையா பதில் சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோ உங்களுக்கு 3 சிம்பிளான பதில்கள். மே டீக் ஹூன்னா நான் நல்லா இருக்கேன். மே பஹுத் அச்சா ஹூன்னா நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனா இங்கே அந்த ஜெண்டர் ரூல் வருது. ஒரு பெண் சொல்லும்போது அச்சாக்கு பதிலா அச்சின்னு சொல்லணும். மே பஹுத் அச்சி ஹூன்னு. இன்னும் சிம்பிளா படியா ஹூன்னு சொல்லலாம். அதுக்கு நான் சூப்பரா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பேச்ச முடிச்சிடக்கூடாது. மறக்காம தன்யவாத் ஆப் கேசே ஹைன்னு கேளுங்க. அதாவது நன்றி, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு திரும்ப கேட்கறது தான் ஒரு நல்ல உரையாடலை வளர்க்கும் இல்லையா? சூப்பர். இப்போ ஒரு பேச்சை எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன கான்வர்சேஷன் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு ஸ்வாகத் ஹைன்னு சொல்லலாம். போகும்போது ரொம்ப ஃபார்மலா சொல்றதுக்கு அல்விதா. ஆனா பொதுவா நண்பர்கள் கிட்ட ஃபிர் மிலங்கேன்னு சொல்றதுதான் வழக்கம். அதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு அர்த்தம். ரொம்ப கேஜுவலா பாய்னும் சொல்லிக்கலாம். ஓகே, தேரி எல்லாம் போதும். நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதெல்லாம் வச்சு ஒரு முழு உரையாடல் எப்படி இருக்குன்னு இப்ப நேரடியாவே பார்க்கலாம். முதல் ஆள் இப்படி ஆரம்பிக்கிறார். நமஸ்தே ஜி, சுப்ரபாத். கவனிச்சிங்களா? இங்க ஜீன்னு சேர்த்திருக்கிறது கூடுதல் மரியாதையை காட்டுது. இது ஒரு சின்ன வார்த்தை தான், ஆனா அது நம்ம பேச்சிலே பெரிய வித்தியாசத்தை காட்டும். அதுக்கு 2வது ஆளு அதே மாதிரி பதில் வாழ்த்து சொல்லிட்டு நமஸ்தே சுப்ரபாத் ஆப் கைசே ஹேன் அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஆள் மேன் டீக்கும் தன்யவாத் ஆப் கைசே ஹேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டு மறக்காம அவங்க எப்படி இருக்காங்கன்னு திரும்ப கேட்கிறார். கடைசியா 2வது ஆள் மே பி படியா ஹூம் அப்படின்னு சொல்றார். பி அப்படின்னா நானும் அர்த்தம். சோ நானும் சூப்பரா இருக்கேன். பாத்தீங்களா, எவ்வளவு சிம்பிளா ஒரு முழுமையான மரியாதையான உரையாடல் முடிஞ்சிடுச்சு. நம்மளோட முதல் முக்கியமான டிப் இதுதான். நாம இப்ப பார்த்த கான்வர்சேஷன்ல ஜி என்ற வார்த்தையை கவனிச்சிங்க இல்லையா? இத பேர கூடவோ இல்ல நமஸ்தே மாதிரி வாழ்த்து கூடவோ சேர்க்கும்போது அது நம்ம மரியாதையை இன்னும் அழகா காட்டும். நம்ம 2வதா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அந்த ஜெண்டர் அக்ரிமெண்ட். ஒரு ஆணிடம் பேசும்போது கேசே அன்னும், ஒரு பெண்ணிடம் பேசும்போது கேசி அன்னும் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க.
கடைசியா நம்ம 3வது டிப், உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு குழப்பமா இருந்தா இல்ல பொதுவா மரியாதையா பேசணும்னு நினைச்சா கண்ணை மூடிட்டு ஆப் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. அது எப்போதுமே சரியான சேஃபான சாய்ஸ். இப்போ உங்க முதல் ஹிந்தி கான்வர்சேஷனை ஆரம்பிக்க தேவையான எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு. சோ இனிமே தயங்காதீங்க, வெளியில போய் இத பேசி பாருங்க. சின்ன சின்னதா ஆரம்பிங்க, தப்பு வந்தாலும் பரவாயில்ல. பேச பேசதான் மொழி வரும். நிச்சயமா நீங்க நல்லா பேசுவீங்க. நம்ம அடுத்த பகுதியில சந்திக்கலாம். ஃபிர் மிலேங்கே.